வெல்கம் டு இன்ஃபோகேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022 இதுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. சரி வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022 இதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றியும் சாய்ஸ் ஃபில்லிங் பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அடுத்த ப்ராசஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். முதல்ல டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்னென்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் நடக்கும். அந்த 2 நாளுக்குள்ளே உங்களுக்கு தேவையான சாய்ஸஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் முடிஞ்ச அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நடக்கும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் செலக்ட் பண்ணி வச்சுருந்த காலேஜிலேருந்து உங்கள் மார்க் அடிப்படையில் எந்த காலேஜில் சீட் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜை இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் போய் எப்படி பார்க்கணும்னு நான் இப்போ சொல்லித்தரேன். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை பார்க்குறதுக்காகவே அவங்க தனியாக ஒரு லாகின் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் இப்போ ரவுண்ட் 1ல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு லாகின், அப்புறம் ரவுண்ட் 2ல் சாய்ஸ் ஃபில் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு லாகின், அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் சாய்ஸ் ஃபில் பண்ணவங்களுக்கு தனியாக ஒரு லாகின், இந்த மாதிரி தனித்தனியாக இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு லாகின் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த ஆப்ஷனில் இருக்கீங்களோ அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். லாகின் பண்ண அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் அடிப்படையில் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அது டிஸ்பிளே ஆகும் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு கீழே. அதில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜோட கோடு, அப்புறம் காலேஜோட நேமு, அப்புறம் அந்த காலேஜில் எந்த பிரான்ச் அலாட் ஆகிருக்கோ அதுவும் டிஸ்பிளே ஆகும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த காலேஜ் தான் உங்களோட மார்க் அடிப்படையில் அலாட் ஆகிருக்கு, இது உங்களுக்கு ஓகேவா இல்லை வேறு காலேஜ் சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கேட்குறதுக்கு தான் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த காலேஜ் டிஸ்பிளே ஆகுதோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைனல் அலாட்மெண்ட்டில் எந்த காலேஜ் வருதோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஃபைனல் அலாட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நமக்கு கிடச்சிருக்க காலேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் மொதல் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் த அலாட்டட் சாய்ஸ். அதுக்கு நேராக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்குன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிருக்கும்ல, அந்த காலேஜ் உங்களுக்கு ஓகே தான், எனக்கு வேறு காலேஜுக்கு போகணும்னு ஆசை இல்லை, எனக்கு கிடச்சிருக்க காலேஜே ஓகே தான் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா இந்த சூஸ்ன்னு இருக்க பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் எந்த காலேஜ் இருக்குதோ அதே காலேஜ் தான் உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட்லேயும் வரும். அடுத்து ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் த அலாட்டட் சாய்ஸ் இஃப் எனி அப்வர்ட் மூவ்மெண்ட் பாசிபிள் கைண்ட்லி கன்சிடர். இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு சூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் ஒரு 10 காலேஜ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதில் 5th பிளேஸில் இருக்க காலேஜ் தான் உங்களோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் டிஸ்பிளே ஆகுது. எனக்கு அதுக்கு முன்னாடி இருக்க 4 காலேஜில் ஏதாவது ஒரு காலேஜில் சீட் கிடச்சாலும் ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் இருக்க ரெண்டாவது ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், அந்த ஃபஸ்ட்டு 4 காலேஜில் உங்களுக்கு சீட் வேக்கண்ட் இருந்தால் மட்டும்தான் அதில் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஒருவேளை சீட் வேக்கண்ட் இல்லைன்னா இந்த 5th பிளேஸில் இருக்க காலேஜே உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட்டில் அலாட் பண்ணிடுவாங்க. அடுத்து மூணாவது இருக்க ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்டு. இதுக்கு நேராக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரவுண்ட் 1ல் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் ஒரு காலேஜ் அலாட் ஆகுது. அந்த காலேஜ் உங்களுக்கு ஓகே இல்லை, நான் ரவுண்ட் 2க்கு மூவ் பண்ண ஆசைப்பட்றேன், ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங்கில் கலந்துக்கிட்டு எனக்கு வேறு காலேஜ் செலக்ட் பண்ண ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல் ஃபில்லான காலேஜஸ் ரவுண்ட் 2ல் காட்டாது. ஸோ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, ரவுண்ட் 2ல் எங்களுக்கு சீட் இருக்கா, நான் எதிர்பார்க்குற காலேஜில் சீட் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இதுக்காகவே ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்ச உடனே ரவுண்டு 2க்கு ஒரு பிடிஎஃப் அவங்க அப்டேட் பண்ணாங்க. அதே போல் ரவுண்ட் 3க்கும் அப்டேட் பண்ணாங்க, ரவுண்ட் 4க்கும் அப்டேட் பண்ணாங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி அப்டேட் பண்ணுவாங்களான்னு தெரியலை. அப்படி அப்டேட் பண்ணால் அதை பார்த்தே நம்ம இந்த சீட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி அடுத்த ரவுண்டுக்கு மூவ் பண்ணுற முடிவை எடுத்துக்கலாம். இந்த வாட்டி அந்த மாதிரி அப்டேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அப்படி அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக நான் அதை பற்றி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவேன் நண்பா.
அடுத்து லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். அதுக்கு நேராக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சூஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்லேயே ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை, நான் வந்து வேறு காலேஜில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு இந்த கவுன்சிலிங்கே வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நடக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்னென்னு ஓரளவு உங்களுக்கு வந்து ஐடியா கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நண்பா. உங்களுக்கு இதை மாதிரி லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022 பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே எங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. உங்களுக்கு இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷனில் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம்ப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.